எங்கள் அப்பா எந்த பொண்ணாக இருந்தாலும் கர்ப்பமாக்கிடுவார். என்னுடைய பெண் தோழியை கர்ப்பமாக்கி கையில் ஒரு குழந்தையும் கொடுத்துட்டாரு. கடவுள் சொன்னார், உன்னோட இதுமாரி இருக்க சொல்லி கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் ஏமாற்றி பல பெண்களின் வாழ்க்கையை வந்து சீரழிச்சிக்கிட்டே வந்திருக்காரு. மத போதகர் எல்லாம் ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, பாஸ்டர் எல்லாம் ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க. அது விட்டு அவங்க இன்னொரு லேடி ஒன்று இருந்திருக்காங்க. அது அவங்களோட அம்மான்னு சொல்லுது இந்த பொண்ணு. அவங்க தான் வந்து அவங்களும் வந்து தான் கடவுள் வந்து சொன்னார் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. மகளும் இன்னொரு மகளும் இறந்துடுறாங்க. ஒரு பாஸ்டரும் அவங்களோட அம்மாவும் வக்கீல் தொழிலையும் முழுசா பார்க்கல, பாஸ்டர் வேலையும் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு அது 30,000 கொடுத்து வாங்கினது அதுவும் முழுசா பார்க்கல. இப்போ எந்த வேலையும் முழுசா பார்த்துருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்களை வந்து கருக்கலைப்பு நிறையா. வேல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைக்கிறார் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எங்கள் அப்பா கிட்டேருந்து பல பெண்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஃபாஸ்டர்னு சொல்லப்படுற மோசஸ் செல்லதுரை. இது வழக்கின் பின்னணி என்ன சார்? மோசஸ் செல்லதுரை வந்து பாஸ்டர் சர்டிஃபிகேட்டு டூப்ளிகேட்டாக தான் வாங்கினார். 30,000 கொடுத்துன்னு அந்த மகள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்க பொண்ணு ஏற்கனவே அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான். அவங்க ஏற்கனவே மாநில மகளிர் ஆணையத்தில் வேறு கம்ப்ளைண்ட்டுக்கு போய் அங்கே உன்னால் ஆனதை பார்த்துக்க, நான் 1000 பொண்ணு கூட கல்யாணம் பண்ணுன்ட்டு அவர் போயிட்டுருக்காரு. இந்த பொண்ணு இப்போ காவல்துறையை அணுகியிருக்காங்க, ஆணையரகத்தை அணுகியிருக்காங்க. அணுகி இதுமாரி எங்கள் அப்பாவுக்கு இதுதான் வேலை, என்னுடைய பெண் தோழியை வந்து கர்ப்பமாக்கி, எங்கள் அப்பா எந்த பொண்ணாக இருந்தாலும் கர்ப்பமாக்கிடுவார், என்னுடைய பெண் தோழியை கர்ப்பமாக்கி கையில் ஒரு குழந்தையும் கொடுத்துட்டாரு. இதுமாதிரி ஏகப்பட்ட பெண்களை வந்து கருக்கலைப்பு நிறையா செஞ்சுருக்காரு. அவர் கேட்டால் கடவுள் தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருன்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து அந்த நம்பிக்கை இருக்கும். மத போதகர் எல்லாம் ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, பாஸ்டர் எல்லாம் ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க. ஃபாதர் பாஸ்டர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களும் ரொம்ப நோபலாக நினைப்பாங்க. அது விட்டு அவங்க இன்னொரு லேடி ஒன்று இருந்திருக்காங்க. அது அவங்களோட அம்மான்னு சொல்லுது இந்த பொண்ணு. அவங்க தான் வந்து அவங்களும் வந்து தான் கடவுள் வந்து சொன்னார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இதெல்லாம் பழைய ரூட்டு இந்த நான் சொல்கிறதெல்லாம் பழைய புருடா. அதெல்லாம் கடவுள் சொன்னார் உன்னோட இதுமாரி இருக்க சொல்லி கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் ஏமாற்றி பல பெண்களின் வாழ்க்கையை வந்து சீரழிச்சிக்கிட்டே வந்திருக்காரு. இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க அம்மாவும் இவங்களும் வந்து இவரோட டார்ச்சர் தாங்காமல் சிங்கப்பூரில் போயிருந்திருக்காங்க. இப்போ ஊருக்கு வந்தப்போ தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, இந்த மாதிரி தன்னுடைய தோழியே இந்த மாதிரி குழந்தையோட இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் காவல்துறை அணுகியிருக்காங்க, ப்ளஸ் மகளிர் ஆணையத்துக்கு அணுகியிருக்காங்க. அவர் எந்த இடத்துக்கும் எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை போல இருக்குது. இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கல்யாணம் பண்ணி வாழ தானே வைக்கிறேன், என்னை வந்து நீங்கள் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு இது ஸ்டேட்டஸ் அவங்க சொல்கிறாங்க. அவர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதுபோல் என்கிட்ட வந்து 25 லட்ச ரூபா பணம் கேட்டு இவங்க மிரட்டினாங்க. யார்? முதல் மனைவி அந்த பெண் மிரட்டினாங்க, அது அவரோட பொண்ணு. நான் கொடுக்காதனால அவங்க இந்த மாதிரிலாம் பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு. பட் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பிரேவாக வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். காவல்துறை விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல, கூப்பிட்டு விசாரிக்கல, எந்த பொண்ணு ஏது என்னன்னு விசாரிக்கும். கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலனாலும் யார் ஏதாவது ஜொனேல் பொண்ணு, அதாவது 18 வயசு கீழே உள்ள பொண்ணுங்கள்ட்ட எதுவும் விளையாண்டுருந்தாருன்னா இவர் சிறைக்கு கட்டாயம் போவார். ரெண்டாவது இவர் பண்ணியிருக்கிறது பாலிகேமி, பலதார மனம். அது நம்ம நாட்டு சட்டத்தில் இடம் கிடையாது. அதனால் நிச்சயமாக அவர் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, முதல் மனைவி இருக்கும்போதே இன்னொரு லேடி பாஸ்டர்கிட்டையும் திருமணம் பண்ணி சிங்கப்பூரில் செட்டில் ஆகிருக்காரு. அதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க அந்த இன்னொரு மனைவி. அது தப்பு. அது கிறித்தவ திருமண சட்டப்படியே அது தப்பு. இஸ்லாத்துப்படி வேணால் சரி, அது கூட தலாக்கெல்லாம் சொல்லியிருக்கணும். நீங்கள் முறைப்படி அந்த டிவோர்ஸ் எல்லாம் பட்டிருக்கணும். தலாக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ அதில் மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னு. எனிகாவ் இண்டோ ஆக்டில் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணாமல் 2வது மனைவி கல்யாணமே பண்ணக்கூடாது. பட் கிறிஸ்தவ ஆக்டும் கிறிஸ்டின் ஆக்டும் அதுதான் ரைட்டாக. அவங்க சிறப்பு சட்டத்தில் வர்றாங்க இல்லையா, அதுவும் அதே தான். ஆனால் இப்போ மத்திய அரசு மாடிஃபிகேஷன் பண்ணதில் எல்லாமே ஒரே இதில் வந்துடுறாங்க. முறைப்படி எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் சென்று டிவோர்ஸ் ஆகி தான் நீங்கள் 2வது ஒரு திருமணம் பண்ணணும். பட் இவர் பண்ணியிருக்கிறது பாலிகேமி, பலதார மனம்னு அர்த்தம். பைகேமினா இருதார மனம், பாலிகேமினா பலதார மனம். இவர் பண்ணியிருக்கிறது பலதார மனம். காவல்துறை கண்டிப்பாக விசாரணை மேற்கொள்ளும். ஏன்னா இன்றைக்கே மேட்ரு வந்து ஃபயர் ஆயிடுச்சு. எல்லா ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அந்த நியூஸ் ட்ரிகர் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டு. ஸோ கண்டிப்பாக காவல்துறை கைது வட்டாரத்தில் கொண்டு வந்துடுவாங்க, கொண்டு வந்து விசாரிப்பாங்க. ரெண்டாவது மத போதகர் இவங்களை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம், உங்கள் சேனல்லே பேசியிருக்கோம். ஏற்கனவே ஒரு கோல்டன் ஹோம்ஸ்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு பாஸ்டர் கிளம்பவே இல்லை. நம்ம என்ன பாடுபட்டு அந்த கேஸ் நம்ம அலுவலகத்துக்கு நேரடியாக வந்த கேஸையும் பார்த்தோம். ஸோ அதுமாதிரி எவ்வளோ பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் இதுமாதிரி நடந்திருக்கு, இந்த தவறுகள் நடந்திருக்கு. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மகள் வந்து இறந்துருது, மகளும் இன்னொரு மகளும் இறந்துடுறாங்க. ஒரு பாஸ்டரும் அவங்களோட அம்மாவும் ஜபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து உயிர் உண்டாக்குறோம்னு சொல்லி. ஒரு வாரம் கழித்து நாத்தம் எழுப்பி
போய் பார்த்தா இவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 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 பிணம் அழுகிட்டு இருக்கு. இது வந்து எங்கே போய் சொல்கிறது? இந்த நம்பிக்கையை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் இந்த சர்க்கிளில் உள்ளவங்களே சென்னை தான். அந்த பெண்ணுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு. 10வது படிக்கிற பொண்ணு. நான் போயிருந்தேன் டெத்துக்கெல்லாம். டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு அந்த மந்திரம் பண்ணுற பாஸ்டர் மந்திரம் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டிலேயே வச்சுருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் இறந்து போச்சு. அது. இந்த மாதிரியான நம்மளுடைய நம்பிக்கையை வந்து இது மாதிரிலாம் பண்ண எல்லா ரிலீஜன்லையும் இந்த பிரச்சனை இருக்கானா இருக்குது. நான் கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. இந்துசத்துலேயும் நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான நம்பிக்கை, மத நம்பிக்கையை வச்சு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பழைய பாலியல் வழக்குகள், நித்யானந்தா, ஏகப்பட்ட கேசஸ், நம்ம பிரேமானந்தா, எவ்வளோ சர்ச்சைகள் நம்மளது இருக்குது, இந்துசத்துலேயும் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தன்னோட பெண்ணுடைய தோழியே கூப்பிட்டு இந்த மாதிரி கடவுள் பெயரை பயன்படுத்துகிறீங்க? நீங்களாகவே அறிவுரை பண்ணிட்டு போயிருக்கலாம். கடவுள் பெயரை மிஸ்யூஸ் பண்ணக்குள்ள நம்பிக்கைக்கு வந்து ஆளாயிடுறாங்க பெண்கள். நமக்கு எவ்வளோ துன்பங்கள் இருக்குல்ல. அப்போ யாரோ ஒருத்தவங்க கடவுள் சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு பெரிய கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை பயன்படுத்தானே இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. இப்போ எத்தனை இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இண்டூஸ்லேயே வந்து இந்த வீட்டில் வந்து தகடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் வந்து யாரும் தகடு வச்சுருக்காங்கன்னு சொல்லி வீட்டை இடிக்கிறது. வீட்டை அடித்தா கொத்தனார் கட்டக்குள்ள ஏதோ ஒரு தகடு, இரும்பு துண்டுகள் இருக்க தானே செய்யும். வீட்டில் எப்படி இல்லாமல் இருக்கும்? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் வீட்டை விழுந்து இடிக்கிறது. இது தங்கம் தர்றம்னு சொல்லிவிட்டு வீட்டை நோண்டுறது. வீட்டை நோண்டி பார்த்தா கடைசி இருக்கிற தங்கத்தையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. இதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பார்க்காதது ஒன்றும் இல்லை. பிரேமானந்தாவை பார்க்கலையா? எவ்வளோ பாலியல் சர்ச்சைகள், கொலை வரையும் இருந்துச்சு. அதில் இருக்குது. அதுவும் நிறையா இருந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த மோச செல்லத்துறை எத்தனை பெண்களை ஏமாற்றினார்? பெண்களை ஏமாற்ற விதம் பாஸ்டர் போர்வையில இல்லை வக்கீல் போர்வையிலையா? முக்கியமானது வக்கீல் தொழில் அவ்வளோ எல்லாம் கேவலமாக கொண்டு போகிற கண்டிஷனுக்கு போயிட்டு இப்போ அப்படி தானே. இங்கே பார்த்தா மர்டரில் பார்த்தா 5 வக்கீலை காட்டுறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, அட்வொகேட்டு தான் இருக்கிறாங்கன்னு. பாஸ்டர் இவர் அட்வொகேட் வேறு படித்தங்கிறாரு. பார் கவுன்சில் சிவியராக நடவடிக்கை எடுக்கிறது தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ளவங்களுக்கு. இவர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வேறு வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் தடை பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் சொல்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த என்ஜிஓ நம்ம நாட்டில் தடை பண்ணப்பட்டது. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 90% அக்யூஸ் தான் வச்சுருப்பாங்க. அது தங்களுக்கு பேக்ரவுண்டு மாரி. அது ஒரு காலத்தில் அதை கண்டெல்லாம் போலீஸ் எல்லாம் மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க. மனித உரிமை ஆணையம் என்பது அரசாங்கத்திடம் இருக்கிறது. சென்னை கிரீன்வேஸ் சாலை இருக்குல்ல, முதலமைச்சர் அந்த வீடு தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வீடு, அந்த வரிசையில் இருக்கும் பாருங்கள். உதயநிதி அண்ணன் வீட்டுக்கு அடுத்து இருக்கிற பிளாக் தான் தேசிய மனித உரிமை ஆணையம் இங்கே இருக்குது. மாநில மனித உரிமை ஆணையம் இங்கே இருக்குது. இது மாவட்டந்தோறும் ஒரு ஆணையம் வந்து அவங்க கவுன்சிலிங் போடுவாங்க. இதுதான் ப்ராப்பர் மனித உரிமை. ரெண்டாவது, உரிமைங்கிற வார்த்தையை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேருந்து எடுத்தாச்சு. மனித உரிமை இப்படின்னு உரிமைங்கிற வார்த்தை வைக்கவே கூடாது. அதுவே அஃபென்ஸ். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேருந்து எடுத்தாச்சு. அது இல்லை அந்த வார்த்தை. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆர்கனைசேஷன், நேஷனல் மனித உரிமை ஆர்கனைசேஷன், ஆல் இண்டியா மனித உரிமை ஆர்கனைசேஷன் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இது 90% யாருன்னா குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் வச்சுருக்காங்க. இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பயன்படுத்துகிறாங்க. அதேமாரி தான் இப்போ வழக்கறிஞர் தொழில் ஆகிப்போச்சு. எல்லாம் ஒரு அங்கங்கே இப்போ சட்டக்கல்லூரி ஏகப்பட்ட இடத்துல திறந்து விட்டாங்க. இப்போ அங்கங்கே படிச்சுட்டு வந்து நான் வக்கீல் தான் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. இவர் வக்கீல் தொழில் பார்த்தா தான் அந்த பொண்ணு சொல்லுது. வக்கீல் தொழிலையும் முழுசாக பார்க்கல, பாஸ்டர் வேலையும் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு அது 30,000 கொடுத்து வாங்கினது அதுவும் முழுசாக பார்க்கல. இப்போ இந்த பல பெண்களையும் வந்து கடவுள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருங்கிற போர்வையில் பல பெண்களை ஏமாற்றிட்டாருன்னு அந்த பொண்ணு புகார் கொடுக்குது. இப்போ எந்த வேலையை முழுசாக பார்த்துருக்காரு? அது தெரியல எந்த வேலையை முழுசாக பார்த்தாருன்னு. அதனால் முழு நேரமாக எந்த வேலையை பார்த்தாருன்னா வழக்கு விசாரணை முடிஞ்சோன்னு தான் சொல்ல முடியும் எந்த வேலையை முழுசாக பார்த்தாரு அப்படின்னு. அதனால் கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி கடவுளின் பெயரை வச்சு நம்ம தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் என்னை போன்ற கருத்து. சொந்த மகளே கம்ப்ளைண்ட் கொடுத்தால இன்னொரு சந்தேகமாக எழுது. ஏதோ சொந்த பிரச்சனைக்காக இல்லைன்னா இப்படி ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஒரு அநியாயத்தை சொந்த மகள் தட்டி கேட்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் கிடையாது இல்லையா? யாராக இருந்தாலுமே. ஏன் இப்போ ஒரு வியாசார்பாடியில் வந்து ஆந்திராவுக்கு ஆக்டிங் டிரைவர் போகிற ஒரு பையன் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டு வரக்குள்ள இந்த கஞ்சா ஆயில் சொல்லுவாங்க, ஆசிட்னு சொல்லுவாங்க, அது வந்து வாய்ந்த வச்சு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். நேராக போய் போலீஸை போய் கூட்டி வந்துட்டாங்க வீட்டுக்கு. என் மகன் வீட்டில் ஏதோ ஒரு பொருளை வச்சு பயன்படுத்துகிறான், அவனை பிடிச்சிட்டு போங்க, போய் திருத்துங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தப்பு சொல்ல முடியாது. பட் குடும்ப பின்னணி இருக்க தொட்டு காவல்துறை விசாரிக்கணும்ல. பொய்யா கூட புகார் கொடுத்துருக்கலாம். ஒரு தந்தையை வந்து பழி வாங்குறதுக்காக கூட புகார் கொடுத்துருக்கலாம். இந்த பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுறதுல இந்த ஒரு பொண்ணு லிஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்துவாங்கல்ல. அப்படின்னு இல்லைங்க, நான் இவர் மேலே புகார் கொடுக்க விரும்பலைங்க, நான் மியூச்சுவல் கன்சென்ட்டோடு தான் இருந்தோம், நாங்கள் ஒன்றும் கணவன் மனைவியெல்லாம் வாழலை. இப்போ கணவன் மனைவி இல்லாமல் புள்ள பத்துக்கலாங்கிற ஆக்டெல்லாம் எவ்வளோ மாறி வந்துருச்சு. சட்டத்திட்டங்கள் அட்வான்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ அப்படி இருந்தோம்னு சொன்னால் இப்படி லிவிங் டுகெதராக வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் விசாரணையை கண்டஸ்ட் பண்ணணும். இவர் செஞ்சுருக்கிறது பக்கா ஆனால் அயோக்கியத்தனம் தான். ஆனால் அது அயோக்கியத்தனத்தை இவங்க நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இந்த பொண்ணுக்கு இருக்குது. இந்த பொண்ணை கூட கூப்பிட்டு ஆஃப் பண்ணலாம். இந்தா இவ்வளோ பணம் வச்சுருக்காரு பாஸ்டருங்குது கோடிக்கணக்கில், இந்தா ஒரு 50 லட்சத்தை பிடி வாய மூட்டினா அதுக்கு பிறகு ஃபர்தராக அது மூவ் ஆகாதுல்ல. காவல்துறை விசாரணை மேற்கொள்வாங்க. காவல்துறை விசாரணைக்கு அப்புறம் தான் இது ஒரு தீர்வான முடிவுக்கு வரும். பாதிக்கப்பட்ட பெண்கள் எதனால் கம்ப்ளைண்ட் கடிக்க முன் வரல? அதான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் கடவுள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருன்னு சொல்லக்குள்ள எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? கடவுளுடைய பிரதிநிதியாக அவரை பார்க்குறாங்க, அது எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இல்லை வேறு எதாவது அவங்களுக்கு த்ரெட் இருக்கான்னு பார்க்கணும். மிரட்டி வச்சுருக்கலாம். எல்லாமே ஒரே ஆஸ்பெக்டில் சொல்ல முடியாது. எல்லாம் பணத்தை கொடுத்து சரி பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இல்லை நீ இப்போ வெளியே போய் சொன்னால் உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபேஸ்புக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, அவரோட ஐடி ஒன்று இருக்குது. ஃபுல்லாகவே மனித உரிமை ஆர்வலர், கஜா புயலுக்கு பணம் கொடுத்த மாதிரி, அங்கே கொடுத்த மாதிரி, இங்கே கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ தான் எல்லாமே க்ரீன் மேட்டை போட்டு வச்சுருக்கீங்களே. இப்போ இந்த வயநாடு புயலுக்கு எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி கூட அதில் வருது க்ரீன் மேட்டில். எந்த ஆடியோ வீடியோ நம்ப முடியுது இப்போ? ஸோ அதெல்லாம் காவல்துறை விசாரித்த பிறகு தான் அது ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த மோசஸ் செல்லத்துறையிடம் வரக்கூடிய பெண்களை அவர் பாலியல் ரீதியில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாரா, இல்லை பணம் நகை இது போல் ஏதாவது வாங்கியிருப்பாரா? கடவுள் சொன்னார்னு சொல்லிட்டு உங்களோட செக்ஷுவல் அபியூஸே ஈடுபட முடியுது. கடவுள் சொன்னார்னு சொல்லி ஒரு செயினை வாங்குறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதனால் விசாரணை முடியும். இந்த பொண்ணு வேணால் சொல்லுது, யார் பாஸ்டரோட பொண்ணு, மோசஸ் செல்லத்தோட பொண்ணு, எங்கள் அப்பா பணத்தையும் நிறைய பேர்ட்ட ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு. அதையெல்லாம் காவல்துறை விசாரிக்கக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும். யார் சொல்லுவாங்கல்ல, இப்போ இந்த மேட்ரு வந்து பஸ்ட் ஆகிட்டு யாராவது பயந்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ இனிமேல் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த பொண்ணே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் இன்றைக்கி ஊடக வெளிச்சம் அடித்த பிறகு தான் இந்த கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆகிருக்கு, வெளியில் வந்திருக்கு. ஒரு காவல்துறை விசாரிக்கக்குள்ள அப்படி இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் இருந்தாலும் விசாரித்து அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கும். இல்லை அவர் ஏமாற்றக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்கிறார் இந்த ஒரு வார்த்தை தான் அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதா சொல்கிறாங்க இல்லையா? இது சொன்னால் எப்படி எல்லாரும் ஏமாறுவது வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாங்க, நீங்கள் நம்ம பயங்கரமான ஊண்டிங்காக இருக்கக்குள்ள நம்மளை யாராவது சொன்னால் நம்ப தானே முடியும். கடவுள் சொன்னாருங்க, அது உங்களுக்கு தெரியாது. அது இப்போ நானும் சாமி கும்பிட்றவன் தான், நீங்களும் சாமி கும்பிடுவீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கடவுள் நம்பிக்கை வரையும் தான் வந்து நம்மளை யாரும் கட்டி வைக்க முடியாது. அதுக்கு மேலே ஒரு ஆட்பார்த்தமாக நம்ம வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நித்யானந்தா பேசுகிறாருல்ல, அவர் பேசக்குள்ள எல்லோரும் பறக்கலாம் அப்படின்னு ஒரு வாட்டி கூட வந்துச்சு பார்த்தீங்களா? பறக்க முடியுமா நம்மளால்? கிராவிட்டி எவ்வளோ, புவியீர்ப்பு விசை எவ்வளவு, இதில் நம்மளால் துள்ளி இவ்வளோ தூரம் கூட குதிக்க முடியாது. பெரிய நீளம் தாண்டதை விட பெரிய லாங் சைஸு கம்பெடுத்து அந்த ஊனி தான் ஜம்ப் ஆகி நீங்கள் அதில் குதிக்க முடியும். இது சயின்ஸு. ஒரு ஃப்ளைட்டு எவ்வளோ தூரம் ஓடி மேலே எழும்ப முடியுது. அப்படிப்பட்ட ஃப்ளைட்டே ஒரு நாள் தொப்புன்னு கீழே கடலில் கிடக்கு. மாஸ் ஏர்வேஸ் போய் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அட்ரஸ் தெரியலை. அதனால் எல்லோரும் பறக்கலாம் அப்படின்னு எல்லோரும் குதிச்சாங்க தெரியுமா? இல்லை ரஞ்சிதா வரைக்கும் குதிச்சாங்களே, பார்க்கலையா? வீடியோ இருக்குது. பறக்கலாம், ட்ரை பண்ணி குதிச்சாங்க எல்லோரும். ஸோ அப்போ என்ன நம்பிக்கையில் இருக்காங்க? அவர் கைலாசான்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் சன்ரைஸ் வருது பாருங்கள், நான் சொல்ல சூரியன் வருதுங்கிறாரு. அதையும் ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்காங்களே இன்னமும். அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? சாமி குறி சொன்னால் கேட்கும், சாமி வந்து சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும்னு. எப்படி சரியாகும்? இங்கே அப்படி சரியான வயநாடை போய் சரி பண்ண சொல்லுங்கள், அந்த கடவுள் நம்ம ஏற்றுப்போம். வயநாடு இருக்குல்ல, இப்போ அவங்க இறந்துருக்காங்கல்ல, இது வரைக்கும் 400 பெண்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் 1500 பேர் காணும். 3-4 கிராமமே போயிட்டு பூமிக்கு அடியில். இது சரி பண்ண முடியுமா யாராவது? கடவுள்லாம் எங்கே மேலே இருந்தெல்லாம் வரல, மனுஷன் தான் கடவுள், நான் தான் கடவுள். அதுக்கு பணம் 100 ரூபா கொடுத்தா நம்ம கடவுள். அந்த மக்களுக்காக ஒரு நிமிஷம் கண்ணீர் சிந்தினா நீ கடவுள். அதை இப்போ அது அந்த அளவுக்கு விஞ்ஞானம் மெய்ஞானம் வளர்ந்த போதும் இது மாதிரியான இன்னமும் இந்த நம்பிக்கை இருக்கேங்கிற. எல்லா ரிலீஜன்லேயும் இருக்குது. மந்திரிச்சா சரியாயிடும். எப்படி மந்திரிச்சா சரியாகும்? சரியாகாது. நல்ல பாம்பை கொத்திட்டு மந்திரிச்சா சரியாயிடுமா? சரியாகாது. இந்த அங்கே ஒருத்தர் படம் காட்டிகிட்டு இருந்தார் பதஞ்சலி, அவருக்கு மூட்டு வலி வந்தப்போ அறுவை சிகிச்சை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தான் பண்ணிக்கிட்டார். அவர் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டாரு. நீ 6 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காலே கோர்ட் அவருக்கு. இதுமாதிரியெல்லாம் டூப்ளிகேட் வியாபாரம் பண்ணியிருக்காரு பதஞ்சலி. அவர் எப்படி மைக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே காலங்காத்தால் பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணி காமிப்பார். அவர் மூட்டு வலி வந்தப்போ போய் அங்கே தான் அறுவை சிகிச்சை பண்ணிட்டார். ஏற்கனவே ஜீசஸ் கால்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் எவ்வளோ பெரிய பணம் அடிச்சுட்டு போனார், பால் தினகரன். 10,000 கோடி சொல்லுங்கள். எல்லாம் மக்களோட ஏழை பணம் தானேங்க. நம்மளோட நம்பிக்கையை வச்ச பணத்தை தானே சீட்டிங் பண்ணுறாங்க. திரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை கோயிலுக்கு வர்ற காசு, எல்லா காசும் வந்து எல்லா அரசு திட்டங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே வந்து ஒரு தேவாலயத்தில் வர்றதோ இல்லை ஒரு மாஸ்கில் வர்றதோ பிரித்து கொடுக்கல. அது அந்தந்த ட்ரஸ்ட்டுக்கு அவங்கவுங்களுக்கு தான் போய் சேருது. அந்த பணமும் கவர்மெண்டோட ஆடிட்டிங்குள்ளே வரல இல்லை. அப்போ இவங்க தனித்தனியாக அவங்கவுங்க, இப்போ நீங்கள் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் வந்து நீங்கள் ஒரு உண்டியல் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், அந்த கோயில் அறநிலையத்துறை டேக் ஓவர் பண்ணிடும். உண்டியல் வைக்காத வரைக்கும் அது உங்கள் கோயில். அது உண்டியல் வச்சுட்டு அது பொது கோயில் தான், டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது கடவுளின் பேரில் அங்கே விழுற காசு, நம்பிக்கையின் பேரில் விழுற காசு. அதுதான் இந்த அறநிலையத்துறை தனியாகவே ஒரு கோயிலே இருக்குது, ஹெச்ஆர்என்சி. ஸோ இந்த மாதிரியான இந்த போலிச்சாமியார்கள் ஒவ்வொரு காலங்கள்லேயும் அவதாரம் எடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க.
அது எல்லாத்தையுமே அரசாங்கம் என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். எல்லா இதுலையும் எல்லாரும் இங்கே தப்பானவங்க இல்லை, அதையும் சொல்லிடுறேன். எவ்வளோ நல்ல பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும், நல்லா போனால் நல்லது சொல்லுவாங்க, ஒரு காமாக இருக்கும் அவங்க பேசக்குள்ள, நம்ம ஒரு மைண்ட் செட்டு வந்து அமைதியாகும், பல பிரச்சனையோட நம்ம இருப்போம். ஆனால் அவங்க 10 நிமிஷம் பேசுவாங்க, அது மாதிரி இதமாக இருக்கணும், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதுக்காண்டி நம்ம மூட பழக்க வழக்கமாக செய்ய முடியாதுல்ல. நம்மளே நம்மளை இழந்துட முடியுமா? அரப்பாவோட கட்டினவங்களாம் ஆத்தா ஆயிட்டாங்க. சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து தனக்கு ஒரு தீர்வு வேணும், நான் இந்த புருஷனோட வாழனா அந்த புருஷனோட, அது கசாமுசா அந்த நிகழ்ச்சியே எனக்கு பிடிக்காது. அதில் வந்தது இன்றைக்கி வந்து தாய் அன்னபூர்ணி ஆகிட்டு திருவண்ணாமலை வேட்டவாரத்தில் வந்து ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கிட்டு மாலை போட்டுட்டு ஒரு வைப்ரேஷன் கூட பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? நம்ம கடவுள் இல்லைன்னு முதல்ல சொல்லணுங்க. நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிற கருத்து எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியதில்லை. பட் நான் கடவுள்னு அவதாரம் எடுத்துட முடியாதுல்ல. நான் ஒருத்தன் தான் வழக்கறிஞர்னு எடுத்து பேசணும். நான் பேசுகிற சட்டத்தில் 1000 தப்பு இருக்கும், 1000 நல்லது இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துங்க. ஆனால் நானே கடவுள் அவதாரம் எடுத்திருக்கேன், அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கர மேக்கப்லாம் போட்டு இந்த மாதிரி வீடியோ கேம்லாம் வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு வைப்ரேஷன் பண்ணுது, காலை பிடிச்சிட்டு அழ வைக்குது, எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? அரசியலை விட பயங்கரமான காமெடி பண்ணக்கூடாதுல ஆன்மீகங்கிறது. ஆன்மீகங்கிறது பெரிய லெவல், அது மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல். அது நமக்கெல்லாம் அந்த அறிவு இல்லை அதை பற்றி பேசுகிற அளவுக்குலாம். அதான் ஓப்பனாக சொன்னால் அதான் உண்மை. அது இயேசுவாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, இந்துசமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பெரிய லாங் சப்ஜெக்ட். அதை ஒரே நிமிஷத்தில் பேசியெல்லாம் அந்தளவுக்கு நம்ம மெத்த பிரிச்ச நாலேஜ் கிடையாது நமக்கு. ஏன்னா பைபிளை படிக்கணும். ஓகே, நான் படித்த பைபிள் வரையும் தான் எனக்கு தெரியும், நான் படித்த குரான் வரையும் தான் எனக்கு தெரியும், நான் படித்த திருக்குறள் தான் எனக்கு தெரியும். எந்த நூல்களும் தான் கடவுள் என்னை வழிபடுங்கள், எனக்காக வேண்டி இதெல்லாம் செய்யுங்கன்னு எந்த நூலும் சொல்லலை. இல்லை, எந்த மறையும் என்னை கடவுளை எனக்காக வழிபடு, எனக்காக சண்டை போடுன்னு இங்கே எங்கேயுமே சொல்லலை. இங்கே கடவுளை நம்புகிறவங்க தான் கோயில் அடிக்கிறாங்க. கடவுளை நம்பாத நாத்திகன் வந்து எந்த இடத்துலையும் கோயில் அடிக்கலை. பெரியார் கூட கோயில் பிரவேசம் தான் செஞ்சார், கோயிலை திறந்து விட்டார் எல்லாம் போங்கன்னு. கோயிலை இடின்னு எங்கேயும் கூப்பிடல அவர். ஸோ எல்லோரும் நம்ம சமத்துவமாக இருக்கணும், சமத்துவ பொருளாதாரம் வேணும், அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பாடு. அதை எடுத்துகிட்டு நம்ம கடவுள் எல்லாம் கொடுத்துருன்னு நம்புறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அது கடவுள் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதான் வள்ளுவனோட முடிச்சார் என்னோட உரையை. தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிற வள்ளுவன். எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளில் அப்பயே கடவுளுங்கிறது சஸ்பெக்டாக தான் சொல்கிறான். தெய்வத்தான் ஆகாதனின், கடவுளாலே முடியாதுற ஒரு காரியம், உன் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். உன் உடம்பு வருத்தி நீ உழைச்சின்னா, உன் முயற்சி செஞ்சின்னா கூலி தரும், உனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்கிறான். அந்த காலத்திலே கடவுளை நம்பிட்டு படுத்துருன்னு அவன் சொல்லலை. நம்ம வந்து நம்மளும் உழைக்கணும், டைமிங்கும் கிளிக் ஆகணும். உழைச்சவங்க எல்லாம் இங்கே பணக்காரங்களாகிட முடியுமா, பெரிய சக்ஸஸ் ஆகிட முடியுமான்னு முடியாது. நேர காலம் ஒர்க் அவுட் ஆகணும். உங்களுக்கான டைமிங்னு ஒன்று விழணும், ஒரு ஸ்டார் வேல்யூ விழணும். விழுந்தால் தான் நீங்கள் அதை வர முடியும். அது யாரோ ஒருத்தர் மனித உருவத்தில் கடவுள் என்றால் எந்த மதமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது இந்துசமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, மனித உருவத்தில் கடவுள் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் சொல்வதை நம்பி இது போன்று வாழ்க்கை இழக்க வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பல தகவல்களை பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார்.